வணக்கம். இன்றைய தலைப்பை நம்ம பார்க்கவிருப்பது, இது தொடர்ச்சியாக பேசணும். ஒரு 10 நிமிஷம் வீடியோக்களாக நான் தொடர்ந்து என்னோடய கருத்துக்களை இங்கே வைக்கிறேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க, பிறருக்கும் இதை பகிருங்க. ஒரு மருத்துவ மாணவனா, மருத்துவத்துறையில் பல ஆண்டுகள் பணி செய்தவனா, மருத்துவர்களோடு பயணித்தவனா நான் இந்த கருத்துக்களை வைக்கிறேன். ஐ எம் எ ஃபார்மசிஸ்ட். ஸோ அதன் அடிப்படையிலையும் நான் படித்த இன்னும் பிற என்னுடைய வாழ்வியல் முறைகளிலிருந்தும் நான் என்னுடைய வாழ்வில் சொந்தமாக நான் பயன்படுத்துகிற உணவு முறைகளிலிருந்தும் தான் நான் பேசுகிறேன். இப்போது இங்கே பெரும்பான்மையானவர்கள் இங்கே உடல் உபாதைகள்னு சொல்லப்படுகிற நீண்ட நாள் நோய்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மனம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அப்புறமா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் நீரிழிவு நோய்களோடு சேர்ந்த இரத்த கொதிப்பு, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த நாளங்கள் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு நீண்ட இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்னு சொல்லப்படக்கூடிய ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ முறைகள் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் தரவுகள் இருக்குது. பல முன்னேற்றங்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி டிசீஸ், அதில் எல்லாம் அந்த துறை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு. அதாவது ஸ்கேனிங் முறைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பலதரப்பட்ட பரிசோதனை முறைகளாக இருக்கலாம். உடலில் இருக்கிற எந்த பொருள் கூடுதலாக இருக்குது, அது ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதனால் இந்த பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற பல பேராமீட்டர்ஸ்களை அதுதான் கையாக வச்சுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அது மருத்துவ முறைகளை கைக்கொள்ளுது. அது தீர்க்குதான்னா தீர்க்கலை. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அந்த வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுருக்கிறதால அடுத்த கட்டத்துக்கு மக்கள் நகர்றாங்க. எல்லா மருத்துவமனைகளும் இப்பொழுது ஊட்டச்சத்து நிபுணர்கள் அப்படிங்கிற ஒருவரை சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஊட்டச்சத்து நிபுணர்களையும் நீரிழிவு நோய் மருத்துவ பிரிவுகள் வைத்திருக்கிற எல்லா மருத்துவ மனைகளிலும் நீங்கள் போனீங்கன்னாக்க ஒரு நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு உணவுகளை பரிந்துரைக்கிறது, சமச்சீர் உணவுகளை பரிந்துரைக்கிறது, அப்புறமா எடை குறைப்புக்காக பரிந்துரைக்கிறது, இப்படி பல வகையான உணவு முறைகளை மாற்றி அமைக்கிறது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நீரிழிவு நோய் வந்தால் அரிசியை தவிர்த்துருங்க, மாதிரி சப்பாத்தி மாதிரியான வகைகளை, இல்லைன்னா ஓட்ஸ் மாதிரியான பொருட்களை பயன்படுத்துங்க, மாதிரி வேறுபட்ட அப்புறமா டயட்டுகள் முறைகளில் பேலியோ டயட், அப்புறமா வீகன் முறையான உணவு முறைகள், இப்படி பல தரப்பட்ட பழங்களை தவிர்க்கிறது குறித்து பல விஷயங்கள் இங்கே பொதுவில் இருக்குது. சிலருக்கு சிலது வேலை செய்யுது, சிலருக்கு சிலது வேலை செய்கிறது இல்லை. பலருக்கு நீரிழிவு நோய் வந்த பிறகு அவருடைய இன்சுலின் குறைபாடோ அல்லது இன்சுலின் உற்பத்தியில் குறைபாடு, இன்சுலின் செயல்பாடில் குறைபாடு, அவங்களுடைய உடல் அவங்களுடைய வாழ்வியல் முறைகளில் ஜெரியாட்ரிக் அதே வயது மூப்பு, இல்லைன்னா ஜெனட்டிக்கலாக அந்த பேரண்ட் வழியாக வரக்கூடிய வியாதிகள், இந்த மாதிரியான பல வியாதிகள் வருது. அதில் இன்சுலின் குறைபாடுகள், இந்த சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு வருது. அது எல்லாத்தையும் தீர்க்க முடியுமா? இப்போ தந்தைக்கு இருக்குது, பெற்றோருக்கு இருந்தது, தாய் வழி மரபில் இருந்தது, ஸோ அதனால் எனக்கு வந்திருக்கு, எனக்கு இது வராமல் போகாது. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பல குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உறவு முறையில் குழந்தைகள் கல்யாணம் பண்ணிங்கன்னா குழந்தைகள் எப்படி பிறக்கணும் எவிடன்ஸ் பேஸ்டு முறைகளில் சொல்லுவாங்க. அது மட்டுமே காரணமாக இல்லை. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா 2 வேறுபட்ட தளங்களில், அதாவது 2 மதங்கள், 2 வாழ்வியல் முறைகள். இப்போ ஒரு இந்தியாவில் ஒரு ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு பொண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆணும் திருமணம் செய்து அவங்களுக்கு குறைபாடு உள்ள குழந்தைகள், ஆட்டிசமோ இல்லை மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தையோ இல்லை வேறு மஸ்குலர் டிஸ்ட்ரோபியோ இருக்கிற குழந்தையும் பிறக்குது. 10ல் ஒரு குழந்தை அந்த மாதிரியும் ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் உறவு முறைகளில் செய்யக்கூடிய குழந்தைகளிலையும் ரெக்கார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்தவர்கள் தந்தை வழிகளில் இருக்கிற, அதாவது அண்ணன் தம்பி அவர்கள் வகையில் தான் திருமணம் செய்வாங்க. அப்போ ஓங்குஜீன் மேல் வகையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே அதிகமான குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கணும்.
ஆனால் மருத்துவத்துறைகளில் குழந்தைகள் வந்து தன்னோட வளர்ச்சி இல்லாமல் அழிக்கப்படுகிற குழந்தைகளில் மற்ற மதத்தவர்களுக்கு என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் தான் இஸ்லாமிய மதத்துலேயும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உறவு முறைகளில் குழந்தைகள் திருமணம் செய்வதால் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் நிறைய பதில் தெரியாத கேள்விகளுக்கு இவர்கள் அளிக்கிற விடைகள் வந்து என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரியான உறவு முறை திருமணங்கள், அப்புறமா வந்து சிறு குழந்தை, அதாவது குழந்தைய ஒரு 20 வயதில் திருமணம் செய்து சிறு வயது திருமணங்கள் அப்படியெல்லாம் காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் சிறு வயது திருமணங்களில் பிறந்த குழந்தைகள் தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அந்த 20 வயதில் குழந்தை பேறு பெற்ற ஒரு பெண் வந்து 50 வயதில் நல்ல ஆரோக்கியமான, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, உடல் சிதைவுன்னு சொல்கிறது. உடல் சிதைவுனா என்ன, உருமாற்றம் சொல்கிறது. உடல் போச்சர்ஸ் மாற்றங்கள் ஏற்படுறது, உடல் தண்டுவடங்களில் சிதைவு ஏற்பட்டு இடுப்பெலும்பு சிதைவு தேய்மானங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் வந்து 20 வயதில் திருமணம் செய்து 22 வயதுக்குள்ளே குழந்தை பேரை பெற்ற பெண்களுடைய உடல் அமைப்பு வந்து மாற்றம் அடையாமல் இருக்குது. அதே மாதிரி இடுப்புகள் அகலமாவது, அந்த பெல்விக் போன் வந்து குழந்தை பேறு பண்ணும்போது அகலமாகும், அது திரும்பிடும், பழையபடி திரும்பணும். ஆனால் ஒரு 30 வயது 32 வயதில் குழந்தை பெறுகிற பெண்களுடைய அந்த இடுப்பு பழையபடி வருவதில்லை. அவர்கள் தான் அந்த பெரிய அளவுக்கான இடுப்புகளை கொண்ட பெண்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவர்கள் காலகாலமாக சொல்கிறத வச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் 5 ஆண்டுகள் மருத்துவர் படித்த படிப்பு தான் படிச்சிருக்கேன். அனாட்டமி அண்ட் பிசியாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகாக்னஜி, அதை விட அவங்கள விட கூடுதலாக மருந்துகளையும் நான் படிச்சிருக்கேன். அவங்க மருந்துகளை படித்து தான் இது செய்கிறாங்க. நான் அவங்கள படித்த படிப்புகளுக்கும் கூடுதலாக நான் மருந்துகளை பற்றி படிச்சிருக்கேன். அவங்க ஒரு ஆண்டு கவுன்சிலிங் சர்ஜனாக இருக்கும்போது மருந்து வியாதிகள் சார்ந்ததை படிச்சிருக்காங்க, நேரடியாக படிக்கிறாங்க. நான் அதை பேப்பரில் படிச்சிருக்கேன். அவ்வளோதான் எனக்கும் அவங்களுக்குள்ள வேறுபாடு. நான் மருந்தாளர் அப்படிங்கிறதுனால நேரடியாக நோயாளிகளை மருத்துவம் செய்ய முடியாது. ஆனால் அவர்களை விட கூடுதலாக நான் படிச்சிருக்கேன். மருந்துகளை குறித்தும் அவர்கள் கையாளுகிற மருந்துகளை எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். அப்புறமா சரி, நேரடியாக நான் அதை டாபிக் சொல்லிடுறேன். உணவு முறைகளில் மிக ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம சாப்பிட்ற பாரம்பரிய உணவுகளில் பேலன்ஸ்டு டயட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இட்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட்லி கூட சாம்பார் இருக்கும், ஒரு சட்னி இருக்கும். அதில் இட்லியில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், சாம்பார் பருப்பில் வந்து புரோட்டீன் இருக்கும், புரதம் இருக்கும். அப்புறம் சட்னியில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், தேவையான அளவுக்கு கொழுப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் நமக்கு தேவைப்படும். அதில் எல்டிஎல் அப்படின்றது கொஞ்சம் ஆபத்தானது, ஹெச்டிஎல் அப்புறமா வந்து விஎல்டிஎல் அந்த மாதிரியானவையெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை. எல்டிஎல்லும் தேவை நம்ம உடம்பில் வந்து. அதனால் நம்ம வழக்கமாக எடுக்கிற உணவுகளிலேயே இது எல்லாமே வந்து சரி விதத்தில் தான் கலக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதியம் நீங்கள் எடுக்கிற உணவுகளில் ரைஸ் இருக்கும், அப்புறமா காய்கறிகள் இருக்கும். காய்கறிகள் வந்து பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது, அதில் ப்ரோட்டீனும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு வடாகம் வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். நெய் சேர்த்துப்பாங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சமைச்சிருப்பாங்க, அதில் கொஞ்சம் நமக்கு வந்து கொழுப்பு கிடைக்கும். இப்படி பல வகைகளில் நம்ம உணவு வந்து சரிவிகிதமாக இருக்கும். கடுமையான உழைப்பாளிகளாக நம்ம இருந்ததால் நமக்கு வந்து அந்த உணவுகள்லாம் அப்போ தேவைப்பட்டுச்சு. ஒரு பொரியல் இருக்கும், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு தயிர், இப்படியான வாழ்வியல் முறைகளை கொண்டவங்க. ஈவினிங் வந்து நம்ம சிறுதானிய உணவுகளை அதிகமாக நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அரிசிகளுக்கு முன்னே. அப்போ வந்து சிறுதானிய உணவுகள் வந்து கடுமையானதாக இருக்கும், கடுமையான உழைப்பாளிகளுக்கானதாக இருக்கும். அப்புறம் 1 நாளோ 2 நாளோ மாமிசம் இருக்கும், மாமிசத்தில் அதிக புரதமும் கொழுப்பும் இருக்கும், தேவையான அளவுக்கு உடம்பு அதை எடுத்துக்கும். அந்த மாதிரியான வாழ்வியல் முறைகள்லாம் நம்ம இப்போ வந்து நிறைய உணவுகள் வந்து அதனுடைய தன்மையை இழந்திருக்கு. நம்ம வந்து பேக்கடு ஃபுட்களை பயன்படுத்துறது, அப்புறம் பட்டைத்தீட்டப்பட்ட அரிசிகளை பயன்படுத்துவது, அப்புறம் அதிக உணவுகளை எடுத்துக்கிறது, கண்ட நேரங்களில் உணவுகள் எடுத்துக்கிறது, முறையற்ற உணவுகள், அதிக காஃபி மாதிரியான பதார்த்தங்களை பயன்படுத்துறது, அப்படி நிறைய இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய உணவுகள், இப்படி பல காரணிகளால் நமக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதில்ல. அப்புறம் ஆர்ஓ வாட்டர் வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அதில் இருக்கிற மினரல்ஸோ இது எல்லாமே விட்டமின்ஸ் அது மாதிரியான எதுவுமே இல்லாமல் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அயோடைஸ் சால்ட் வந்து முழுக்க வந்து அது ரிஃபைன் செய்யப்பட்டு அதில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸையும் எடுத்துட்டு
மினரல்ஸையும் எடுத்துகிட்டு வெறும் அயோடினை மட்டும் கலந்து கொடுக்குறாங்க. அதிகபட்ச அயோடின் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுன்னா நம்மளுடைய தைராய்டு சுரப்பியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய டிசிஹெச், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் டிஎஸ்ஹெச் அப்படின்னு பிட்யூட்டரியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் வந்து சுரக்காமல் போயிடுது, அதிக அயோடின் நம்ம உடம்புல இருக்கிறதால, எடுக்கிற உணவுகளால். அதனால் தைராய்டு சுரப்பியினுடைய செயல்பாடுகளில் பிரச்சனை ஏற்பட்டு இப்போ ஹைப்போ தைராய்டிசம் அதிகரிச்சிருக்கு. அது மாதிரி வந்து உப்பில் இருக்கிற எந்த மினரல்ஸும் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்மளோட தசை மூமெண்ட்டுகளில் சிக்கல் ஏற்படுது. நம்ம குடிக்கிற தண்ணீரிலும் எந்த மினரல்ஸும் இல்லை. நம்மளுடைய உடல் தசைகள் சுருங்கி விரிவதற்கும் நம்மளுடைய ரத்தோட்டம் சீராக இருப்பதற்கும் நம்ம உடம்புல குறிப்பிட்ட அளவுக்கு எல்லா மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், அமினோ ஆசிட்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம வந்து முறைப்படுத்தப்படாத புரோட்டீன்களை அல்லது பிராய்லர் மாதிரியான புரதங்களை எடுத்துக்கிற போது அதில் அமினோ ஆசிட்ஸ் உருவாகிறதுல சிக்கல் ஏற்படும். ஏன்னா அது வந்து உடனடியான இன்ஸ்டன்ட் புரோட்டீன்கிறதுனால அதிலிருந்து புரோட்டீன் கிடைக்காது. நியாயமாக விளைஞ்ச ஒரு தரமான ஒரு புரதத்திலிருந்து தான் அமினோ ஆசிட்ஸ் உருவாகும். அப்போ அமினோ ஆசிட்ஸ் சரியாக கிடைக்கலைன்னா நம்மளுடைய உடல் கட்டுமானங்களிலே சிக்கல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு புரதம் இருக்குன்னா அந்த புரதம் சரியான முறையில் கிடைக்கணும். இப்போ பேலியோ டயட் இருக்குன்னா நீங்கள் வெறுமனே அதை வந்து சாப்பிட்டா கலோரியை மட்டும் கணக்கு போடக்கூடாது. கலோரியை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும், கலோரியை எப்படி வேணாலும் பர்ன் பண்ண முடியும். ஆனால் அது எதுலேருந்து சோர்ஸ்லேருந்து கிடைக்குது, அது வெறும் கலோரியை மட்டும் கொடுக்குமா, இல்லை உடம்புல தேவையான மற்ற கட்டுமானங்களுக்கு தேவையான புரதமாக அது மாறுமா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால் வந்து ஒரு டயட்டீஷியன் மட்டும் எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது. பலகாலமாக ஒரு உணவை எடுத்து அந்த உணவு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு நம்ம உடலில். மாமிசத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, சைவ உணவு மட்டும் எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இரண்டையும் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமற்றவர்கள் இருக்கிறாங்க, இரண்டையும் எடுத்துகிட்டு ஆரோக்கியமானவர்கள் இருக்கிறாங்க, கலோரிகளை கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு மட்டும் போய் உடற்பயிற்சி செய்துட்டு ஆரோக்கியமானவர்களும் இருக்கிறாங்க, ஆரோக்கியமற்றவர்களும் இருக்கிறாங்க. அதனால் ஜிம்முக்கு போனால் ஆரோக்கியம் வந்துடும், டெய்லி நான் 10 கிலோமீட்டர் நடந்துட்டேன் அதனால் ஆரோக்கியம் வந்துடும், நான் இந்த மாதிரியான கலோரி அடிப்படையில் உணவுகளை காலையில் புரதம் கொண்ட உணவுகளை முட்டைகளை எடுத்துக்கிறேன். அந்த முட்டை வந்து எப்படி வருது, முட்டை வந்து அதாவது புரதமே கிடைக்கல, வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த முட்டையை எடுத்துக்கணும். வெறும் வாழ்நாள் முழுவதும் புரதத்துக்கு நான் வந்து கோழி முட்டைகளை காலையில் எடுத்துக்கிறேன்னு ஒருத்தர் வந்து வீடியோ போடுறாரு. அது முழுக்க தவறு. ஏன்னா அது ஒரு செயற்கையான ஒரு புரதம். அதே மாதிரி வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறவர் வந்து புரதத்தை நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் என்னோடய மசில்ஸ் பில்டிங்காகன்னு சொல்லிட்டு வெறும் புரதத்தை எடுத்துக்கிறாரு. அந்த புரதம் எதுலேருந்து தயாரிக்கப்பட்ட புரதம்? ஒரு ப்ரோட்டீன் பவுடர் இருக்குன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் சோர்ஸ் என்ன? அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸாக இருந்ததுன்னா அது வெறும் கலோரிஸை மட்டும்தான் கொடுக்கும், உடம்பை பில்டு பண்ணுறதுக்கு அது உதவாது. அதனால தான் வந்து நீங்கள் பல ஜிம்முகளில் மரணங்களை பார்க்குறீங்க. அதுக்கெல்லாமே காரணம் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் புரதங்கள் தான். ஏன்னா அவை தயாரிக்கப்படுகிற முறைகள் பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி புரதம் வந்து உங்களுக்கு வந்து நெய்யிலேருந்து கிடைக்கும், வனஸ்பதியிலேருந்தும் கிடைக்கும். ஆனால் வனஸ்பதியிலேருந்து கிடைக்கிற புரதம் வந்து நிலைப்படுத்தப்பட்ட புரதம், அந்த புரதம் வந்து கெடாது. அதே வந்து நெய்யில் தயாரிக்கப்பட்ட பதார்த்தங்கள் வந்து 2 நாட்களில் பூசிப்பான ஒரு வாடை வரும். ஆனால் வனஸ்பதிகளில் பேக்கரிகளில் தயாரிக்கப்பட்ட வனஸ்பதி பதார்த்தங்கள்லேருந்து 10 நாளைக்கு அப்படியே கெடாமல் இருக்கும். அதுக்கு காரணம் அது வந்து நிலைப்படுத்தப்பட்டது. ஒரு வனஸ்பதியை உருவாக்கி அந்த வனஸ்பதியை வந்து பெர்மெண்டேட் பண்ணி அதை வந்து நிலைப்படுத்திட்டாங்கன்னா அந்த தாவர கொழுப்போ அல்லது வந்து பாலிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்புகளோ அது வந்து ஒரு அளவுக்கு மேலே கெடாது, அதாவது மாற்றம் அடையாத எல்லா பொருட்களுமே வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகளை, உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். எந்த பொருள் மாற்றம் அடையுதோ அந்த பொருளை தான் நீங்கள் உணவாக எடுத்துக்கணும். இதுதான் வந்து கோட்பாடு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேள்விகளை கேளுங்க. நான் இன்னும் இதை குறித்து இன்னும் ஒரு உணவும் என்ன மாதிரி மாற்றங்கள் உடம்புல ஏற்படுத்தும், எந்தெந்த நுண்ணூட்ட சத்து, இன்றைக்கி மெக்னீசியம் கூட பலருக்கும் கிடைக்காம போகுது. ஆனால் மெக்னீசியமோட உணவினுடைய அளவு வந்து பார்த்தாக்க ரொம்ப மைனூட்டானது, அதாவது வந்து மினிமமான அளவு தான் மெக்னீசியம் உடம்புக்கு தேவை. ஆனால் அந்த மெக்னீசியம் கூட நம்மளுடைய சாப்பாட்டு வழியாக நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி விட்டமின்ஸ் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் டி, பி, இப்படி நம்ம வந்து அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக உடல் செலுத்துகிறோம். இப்போ வீகனில் இருக்கிறவனுக்கு வந்து அவனுடைய உணவில் பி காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் இதே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவன் ஒரு ஆர்டிஃபிஷியல் பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறான். அந்த ஆர்டிஃபிஷியல் பி காம்ப்ளெக்ஸ் வந்து எடுத்துக்கிறதால ஒரு 10 வருஷம் தொடர்ந்து எடுத்துக்கிறான்னா லாங் டேர்ம் வந்து இன்டேக் இருக்கிற போது அந்த ப்ராசஸ், அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஏதேனும் சிக்கல் இருந்ததுன்னா அவனுடைய உடல் உபாதைகள் வரும். அது அவனுடைய
தலைமுறைக்கு கடத்தப்படும். அதனால் மருந்துகள் என்பது எப்போ உடல் பிரச்சனைகள் ஏற்படுதோ குறுகிய கால அளவில் தான் இருக்கணும். அதாவது எந்த சப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புரதமாக இருந்தாலும் சரி, எந்தவித கொழுப்பு பொருளாக இருந்தாலும் சரி, பதப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது குறுகிய காலமாக தான் எடுக்கணும். நேச்சுரலாக இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை தான் லாங் டேர்மில் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்வியலுக்கு நல்லது. இன்னும் இதை குறித்து நிறைய விரிவாக பேசணும். அது இன்னும் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட டாப்பிக்குகள். அதே மாதிரி இங்கே நிறைய உடனடி மருத்துவர்களை நான் பார்க்குறேன். அந்த உடனடி மருத்துவர்கள் வந்து பல விஷயங்களை தவறுதலாகவும் தவறாகவும் தான் அனுபவித்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க இந்த உடல் எடை குறைக்கிறது வந்து மிக ஆபத்தானது. ஒரு உடல் எடை ஏறாமல் பார்த்துக்கிட்டாருனாலே அவருடைய ஆரோக்கியம் மேலானது. கீழே வந்து ஒருத்தரோட ஹிப் சைஸில் இருக்கிற அந்த பிதுக்கிற தசையை வைத்து அவருடைய ஆரோக்கியத்தை எல்லாம் கணக்கிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, அவர் நகர்வுகள் சரியாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதை அவர் பேணணும். உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது உடல் எடை குறைக்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கிறது தப்பான விஷயம். உடல் எடை குறைவாக இருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அப்படின்றது தவறு. பல மாடல்கள் வந்து உடல் எடையை குறைச்சி இறந்து போயிருக்கிறாங்க. அதனால் எடையை குறைக்கிறது என்பது வந்து உண்மையான தீர்வுகளை கொடுக்காது. அதே சமயத்தில் மிக பருமனாக இருக்கிறது தப்பில்லை. பருமனாக இருக்கிறது தான் நம்ம நாட்டினுடைய உண்மையான அளவு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அதுவும் உண்மை கிடையாது. அதே மாதிரி வந்து மருந்துகளால் செயற்கையான முறைகளில் அறிவியல் ஆதாரம் இல்லாத கோட்பாடுகள் அடிப்படையில் உடல் எடையை குறைக்கிறது, கார்ப்ஸை எடுத்துக்காமல் வெறும் புரதங்களை மட்டும் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் மெட்டபாலிசம் வழியாக நம்மளுடைய அடிப்போஸ் திசு பூராத்தையும் சக்கையாக உறிஞ்சி எடுத்து உடல் மெலிதல் என்பது ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா திரும்ப நீங்கள் அதை நிறுத்துகிற பொழுது நம்மளுடைய நார்மல் மெட்டபாலிசத்துக்கு நம்ம உடம்பு மாறும் பொழுது எங்கெல்லாம் நீங்கள் உறிஞ்சி எடுத்தீங்களோ அங்கெல்லாம் திரும்ப நம்ம உடல் வந்து அந்த இடத்துல புரதத்தை கொண்டு போய் வைக்கும். நம்மளை அடிப்போஸ் திசுனுடைய முக்கியமான நோக்கம், நீங்கள் 2 நாள் உணவு சாப்பிடலைன்னா அங்கே இருக்கிற அடிப்போஸ் திசுவை பயன்படுத்தி உங்களுடைய உடலில் வந்து சோர்வடையாமல் பார்த்துக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அது ரிவர்ஸ் ஆகக்கூடிய அடிப்போஸ் திசுவா இல்லை அன்ரிவர்சபிளா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து காட்டப்படும். ஸோ அதனால் பல மருத்துவ விஷயங்களும் பல உணவு முறைகளும் பல ஊட்டச்சத்து மிக்க சத்துக்களும் இதில் எல்லாமே அடங்கி இருக்குது. நிறைய எம்பிபிஎஸ் மருத்துவர்களுக்குள்ளே இதுக்கு வந்து சரியான தீர்வுகள் இல்லை. அவர்கள் நிறைய படிச்சிருந்து நிறைய பேருக்கு அதை வந்து கொடுத்துருந்து உடல் எடை குறைக்கிறதுக்காக மருந்துகளை பரிந்துரைச்சிட்டு அது பக்கவிளைவுகள் உண்டாக்கி அதை வந்து பயப்பட்ட பல மருத்துவர்கள் எனக்கு தெரியும். அப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பல சைட் பை தொழில்களாக இருக்கிற உடல் குறைக்கலாம், உடல் எடையை குறைக்கலாம், அது ஆரோக்கியமானது தான் அப்படின்னு சூப்புகளோட பலர் சுற்றுறாங்க. அது எல்லாமே ஆரோக்கியமற்றது. அது உடலில் மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்கக்கூடியது. அதனால் ரொம்பவும் தெளிவாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து வெளிவருவதற்கு ஆரோக்கியமான முறைகளையும், வாக்கிங் போவதாலே எனக்கு வந்து பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது. வாக்கிங் போயிட்டு அங்கே போய் இட்லியும் ரீஃபைண்ட் ஆயிலில் சுடப்பட்ட வடையையும் சாப்பிட்டுட்டு திரும்பினாக்க ஆரோக்கியம் திரும்பாது. ஸோ அதனால் பல காரணிகள் இருக்குது. வாக்கிங்கிறதும் மழை பெஞ்சாலும் போகணும். உங்களுடைய உடல் உழைப்பை வந்து உங்களுடைய வாழ்வின் ஊடாக ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறது, ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிறது, வேலை சம்மந்தமாக பைக் எடுக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் டைமும் இருக்குது, போயிட்டு வரலாம் அப்படின்னா ரிலாக்ஸாக வாக்கில் போங்க. அதை வந்து ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் பழக்கப்படுத்துனீங்கன்னா அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் நடந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு போய் வடையை சாப்பிட்டு வர்றது ஆரோக்கியமானதாக இருக்காது. இதில் இன்னும் பல பேசப்பட வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.